ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 19 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பேய் ஓட்டுறவங்கள கூட்டிட்டு வராங்கல்ல. அவங்க வந்து வீடு ஃபுல்லா சுத்தி சுத்தி இது பண்ணிட்டே இருக்கிறாங்க. முத்து எப்பவும் மாதிரி என்னடா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பின்னாடி கவுண்டர் கொடுத்துட்டே இருக்கிறாரு. அவங்க லாஸ்டா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி வீட்ல இருக்கிற எல்லா சுவிட்சையும் போட சொல்றாங்க. அப்ப எல்லா லைட்டும் ஆஃப் ஆகி, இந்த அரிக்கன் விளக்கு மட்டும் எரிஞ்சுச்சுன்னா, வீட்ல பேய் இருக்கு அப்படிங்கிற மாரி சொன்னோனே, முத்து வந்து எப்பவும் மாரி பின்னாடி இது கமெண்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு. இதுல பார்வதி வேற, "உங்க குடும்ப விஷயத்துல நான் எதுக்கு விஜய்? நான் வீட்டுக்கு போறேனேன்னு" அப்படி சொல்லிட்டு எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. ஆனா விஜய விட மாட்டேங்கிறாங்க. "இரு பார்வதின்னோனே, அம்மாக்கு அவ்ளோ பயம்" அப்படின்னு. இப்ப கடைசில அவங்க வந்து எல்லாருமா வந்து இந்த லைட்ட சுத்தி நில்லுங்கன்னு சொல்லி நிக்க வச்சுர்றாங்க. எல்லாரையும் கண்ண மூடி நிக்க சொல்றாங்க. அப்ப பார்த்து முத்து மட்டும் அங்கருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இப்ப வீட்ல இருந்த எல்லா லைட்டுமே ஆஃப் ஆயிருது. அந்த லைட் மட்டும் எரியுது. இப்ப மனோஜ் பயந்து போய் அவங்க கிட்ட போய் கேட்கிறாரு. இந்த மாரி இந்த வீட்ல இந்த மாரி பேய் இருக்குன்னு தெரியுது. நான் என்ன பண்ணணும்னு. இப்ப முத்து வெளில இருந்து சொல்றாரு. நான் அப்பவே சொன்னேன்ல. அதனால தான் அவன் வந்து இந்த வீட்ட கம்மியான விலைக்கு ஒண்ணு குடுத்துட்டு ஓடியிருக்கான்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில ஜன்னல் கிட்ட நின்னு பேசுறாரு. இப்ப தான் மனோஜ் பயந்து போய் அவங்க கிட்ட போய் கேட்கிறாரு. இந்த வீட்ல இந்த மாரி பேய் இருக்குன்னு தெரியுது. இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, முத்து என்ன சொல்றாருன்னா, அதுக்கு மெயின ஆன் பண்ணணும்டான்னோனே எல்லாரும் முத்துவ பார்க்குறாங்க. நான் தான்டா மெயின ஆஃப் பண்ணிட்டு வந்தேன். இரு ஆன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி விட்டுட்டு வீட்டுக்குள்ள வராரு. எல்லாரும் முத்து இப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறமா அவங்க வேற இந்த வீட்ல எந்த ஆத்மாவும் இல்ல அப்படின்னோனே அவங்களுக்கு பேமெண்ட் 13,000 இப்ப முத்து ஓடி வராரு. "என்னடா சொல்ற? இதுக்கு 13,000 இப்ப மனோஜ் என்ன சொல்றாருன்னா, "நீங்க வந்து இங்க தான் பேய் இல்லல்ல. கொஞ்சம் பேமெண்ட்ட கம்மி பண்ணிக்க வேண்டியதானன்னோனே" அவங்க என்ன சொல்றாங்க, "நான் வேணா ஒரு ஆத்மாவ கூட்டிட்டு வந்து நைட் ஃபுல்லா இங்க தங்கி வச்சுட்டு காலையில ஓட்டவான்னோனே" ஐய்யய்யோ! அப்படி சொல்லிட்டு காச போட்டு விட்டுருந்தாங்க. இப்ப வீட்ல எல்லாருமே வந்து அதுல ஸ்ருதி வேற ஓடி வந்து, "நீங்க கூப்பிட்டா பேய் வருமா? வர சொல்லுங்களேன். நான் ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கிறேன்னோனே" ரவி வந்து, அவங்க அது என்ன செலிபிரிட்டிய வான்னு சொல்லி இழுத்துட்டு போயிடுறாரு. இப்ப வீட்ல எல்லாருமே அத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்புறமா நைட் ஆனோனே முத்து போய் சாப்பாடு வாங்க போயிடுறாரு. மீனா சமைக்க சொல்றாங்க. "எதுக்கு அவ்வளோ சமைக்க சொல்றீங்க? நான் போய் கடையில வாங்கிட்டு வரேன்னு" சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்டின்னா, மனோஜ் வந்து அண்ணாமலை கிட்ட "குடும்ப சொத்துல எனக்கு பங்கு இருக்குல்ல. எனக்கு பங்க தந்துட்டீங்கன்னா, நான் இந்த வீட்ட வாங்கிருவேன்" அப்படின்னு சொல்லும்போது, ம முத்து என்ன சொல்றாருன்னா, "இந்த வீட்டோட பேர் ரோமையா தானே! அதுல ரோ வந்து பார்லர் அம்மா பேரு தானே! அவங்க அப்பாட்ட போய் கேட்க சொல்லுங்க" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இப்போ ரோஹிணி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்